இல்லாம வைத்துக் கொண்டிருப்பாங்க. இல்லங்க இது வேற ஆள் வச்சுக்கோ. யாரு? அதாங்க தேவலோகத்துல அந்த தேவதர்முள்ள பிரபு. என்னடா சொல்ற? எந்த ஊத்துல? இந்த தேவலோகத்துல தேவதர்முள்ள யார்? தேவதர்முள்ள இந்த நாரதமுள்ள பிரபுதேவன். அட பாவி. டேய், பிரம்மதேவன் சொல்ற நாரத மகாமுனிவர் வந்திருக்கின்றார். எங்க இருக்கின்றார்? வெளிக்கிறார். நம்மள தண்ணி கொண்டு வா. தண்ணிலாம் தேவையில்லையா? பேப்பர் இருந்தால் போதும். உடனே ஊருக்கு அப்படியே போடுவாரா? உண்டியா போடுவார். டேய், எங்க இருக்கின்றார்? வெளிக்கிறார். அஜினே, வாங்க. டேய், ஆசனத்தை கொடு. தண்ணி தெத்தலே பார்த்து உட்கார கூடாது. பயங்கரமான வேலைக்காரர் பாக்குறாரு. இப்ப என்ன செய்தா? நெட்டு போல்டுதான் லூசா போட்டுக்கிறேன். அதனால பாக்கதே இல்ல. இதுல போல்ட் நெட்ல இருக்கும். அட பாவி, இது பிளாஸ்டிக் சேர்றா. ஓ, அப்படியே காசி ஊத்துறது. அப்படியே காசு அப்படியே ஊத்துட்டா. அத ஊத்து. கடையில பட்டாணி சுண்டல் இங்க விக்காதே. போடு, பஸ் ஸ்டாண்ட் போ, நல்ல வியாபாரம் ஆகும். நல்ல கலெக்ஷன் ஆகும். ஆமா, டேய் போடுறா. ஒழுங்கா போடு. போடு. சுத்தம் பண்றா. சுத்தம் பண்றா. என்ன செஞ்சா? சுத்தம் பண்ணா என்ன சுத்தம் பண்ண? இந்த சுத்தம் பண்ணி தெரிஞ்சாத்தான். என்ன செஞ்ச? இந்தாங்க அத்தர் புடுக்கு ஜவாதி. அத்தர் புடுக்கு ஜவாதி என்று சொல்லக்கூடிய வாசனை இருக்குமே, அது அங்கதாங்கதா? மாட்டல உசாரா வச்சுங்க. ஏன் வச்சுக்கிறாங்க? இல்ல வச்சா அமரச தூக்கி போடுறாங்க. இதை செய்யறானுங்க. சரி அவருங்க. டேய் பாருங்கடா. டேய், மகான் வந்திருக்கின்றார். அவர் அருந்தவருக்கு மா பல வாய் என்று சொல்லக்கூடிய முக்கணி சார கொண்டு வாங்க. முதல்ல கேட்கறதுல என்ன ஒண்ணு சாமி, இந்த கேக்குறாங்க. தேவலோகத்தை நாடி வராத வந்துக்கிறீங்க, அதனால வயிற்றுக்கு என்ன தூண்டுறீங்க? ஒரு முனிவர் பிரியாணி சாப்பிட்டு வர மாதவ நாரத என்னாச்சு என்னாச்சு? பல வாயின்னு சொல்லக்கூடிய முக்கணி சார் கொண்டு வந்து போய் எடுத்து போடான்னு சொல்லி நாங்க ரெண்டு பேரும் உள்ள போனோங்க. உள்ள போனாங்க பயத்தை காட்டுறானா அவன் வச்சு ஒரு காட்ட மாட்டான்றான். ஏன் காட்டுல பிடிச்சுக்கிறானா இவன் பிடிச்சு மாட்டான் காட்ட மாட்டாங்க. அவன் அடிக்கிறான் வெளியே வந்தா நீ அடிக்க. நீங்க ஒழுங்கா கேட்டுக்கணும். நீங்க ஒழுங்கா கேட்கல, அதனால தான் அவன் காட்ட மாட்டான். அருமை கட்டணுங்களே, இருவரிடமும் ஒற்றுமையா கிடையாது. ஒற்றுமையாக சென்று ஒற்றுமையா கொண்டாங்க. உன்னை அச்சு மட்டும் வரட்டா, அந்த முந்தார படம் ஒத்து வச்சா மட்டும் வரட்டா. யார போய் வாடா அம்மா லேடிஸ், அம்மா லேடிஸ் நான் சொல்ல மச்சம் மேல கை வீசிட்டீங்க. இன்னொரு அடிச்சு போறேன், என் மச்சம் அடிச்சு போறேன். அகத்தில் சிறந்த மகன் முடிக்குள் சிறந்த தேவா மகமுனி வரி வருவி
அருளி ஐயா ஐயனே, இந்த பொன்னுலகத்தை ஆளக்கூடிய தேவதனை வணங்குகிறேன். வாழ்க 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 என வாயார வாழ்த்துகிறேன். ஏய், தேவேந்திரா, சுவாமி, அந்நடைந்த செந்த அமரை போல் காட்சியளிக்க வேண்டிய உன்னுடைய முகம் சோர்வடைய காரணம் காரணம் இருக்கிற சாமி. என்ன காரணம்? என்ன காரணம் தெரியுமா? நீண்ட நாட்களாக என் மனதில் ஒரு சந்தேகம் ஏற்பட்டு விட்டது. என்ன? ஆமா. உன்னுடைய மனதில் ஒரு சந்தேகமா? ஆமா. அந்த சந்தேகம் வரக்கூடாது. இருந்தாலும் உனக்கு அந்த சந்தேகம் என்பது வந்து விட்டது. ஆமா. அது என்ன சந்தேகம்? என்ன சந்தேகம் தெரியுமா? இந்த பூ உலகிலே பொய்த்துள்ளா புனிதன், உத்தம சீலன், சத்தியவான், பிரதான கமலங்களுக்கு ஆசைப்படாதவன் யார் என்று தெரியவில்லை. அதனால் தான் மனக்குழப்பத்தோடு இருக்கின்றேன். தேவேந்திரா, உன்னுடைய மன சந்தேகம் தீர வேண்டும் என்றால் இன்றே தேவர் மூவர் அனைவருக்கும் லிங்கம் கொடுத்து அனுப்புங்க. தேவ சபையை கூட்டுங்க. ஏன்? அந்த கானகத்தில இருக்கக்கூடிய முனிவர்கள் அவர்களுக்கும் அழைப்பு கொடுங்க. சீக்கிரம் தேவ சபையை கூட்டுங்க. வாடா, வாடா, வாடா. இப்போதே தேவருக்கு முடிவெடுக்கும் நிகழ்ச்சியை கொடு. சீக்கிரம் அழைத்து வா. போடா, 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 போடா. எனக்கு ரொம்ப நாளா எனக்கு சந்தேகம். என்ன சந்தேகம்? ஆமாயா, நான் பாத்துக்கிறேன் வந்ததுல இருந்து. என்ன சந்தேகம்? குட்டை கழிக்க அடக்கமா ஊடு காட்சி ஏய், இல்ல. உலகத்தை சுத்து வரேன்றீங்க. உங்களுக்கு தெரியாது எது இல்லைன்னு நாட்டு மக்கள் இருந்தா சொல்லிட்டு வரேன். எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம். அந்த சந்தேகத்தை தீர்க்க முடியுமா? ஏய், அறிவே, ஒரு மனிதனுக்கு சந்தேகம் என்பது வரவே கூடாது. அந்த சந்தேகம் உனக்கு வந்து விட்டது. உன்னுடைய சந்தேகம் என்ன? உடனே சொல்லு. அதை தீர்த்து வைக்கிறேன். தீர்த்து வைக்கிறேன். தீர்க்கல மௌன உண்டா? டேய், 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 நீரிலே பூத்த பூ, நீரிலே பூத்த பூ, தலையிலே சூடாத பூ என்ன பூ? அதான் எனக்கு சந்தேகம். பார்த்தா சொல்லலாம். நீரிலே பூத்த பூ, தலையில் சூடாத. எத்தனையோ விதமான மலர்கள் மலர்ந்திருக்கிறது. அந்த மலர்களை பெண்கள் அனைவரும் பறித்து ஆரமாக தொடுத்து தன்னுடைய கூந்தலில் வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் நீ கேட்ட பூ நீரிலே பூத்த பூ, தலையில் சூடாத பூ என்ன பூ? நீ கேட்ட பூவிற்கு விளக்கம் எனக்கு தெரியல. தெரியாது. தெரியலையா? சொல்ற கேட்டுப்போ. நீரிலே பூத்த பூ, தலையில சூடாத பூ சொன்னது அது என்ன தெரியுமா? என்ன பூ? அதுதான் உப்பு. தப்பு. எல்லா மனிதர்களும் தேவர்கள் வந்து எதற்காக இந்த தேவசபையை கூட்டினேன் தெரியுமா? நீண்ட நாட்களாக என் மனதில் ஒரு சந்தேகம் ஏற்பட்டு விட்டது. என்ன சந்தேகம்? என்ன சந்தேகம் தெரியுமா? இந்த பூ உலகிலே பொய்ச்சொல்லா புனிதன், உத்தம சீலன், சத்தியவான், பிரதான கமலங்களுக்கு ஆசைப்படாதவன் யாரும் தெரியவில்லை. இதுதான் சந்தேகம். இதுக்கு தான் தேவசபையை கூட்டினேன். என்ன இந்த உலகத்துல போயிட்டு புனிதன் யாருன்னு தெரியுமா? ஆமா. தன் மனைவியை தவிர பிறர் மனைவியை தாயாகவும் தங்கையாக நினைக்கக்கூடியவன் உண்மையாக ஒருவன் இருக்கிறான். யார் தெரியுமா? திருச்சங்கை ஆண்டு கொண்டிருந்தானே
தசரதன் அயோத்தி ஆண்டு கொண்டிய திருச்செங்கன் மகன் ஹரிச்சந்திரன் ஒருவனே என் மாணாக்கனே இருந்த சந்தேகம் இப்போது தீர்ந்து விட்டது. இப்போதே உங்களுக்கு இதை பாருங்கள், புகழ் மாலை அனுப்பினேன். தேவர்கள் அனைவரும் கூடியிருக்கும் இந்த மாபெர சபையில் என்னுடைய மனதில் ஒரு குறையை நீங்கள் தான் தீர்த்து வைக்க வேண்டும் என்று கேட்டாய். அதற்கு இதோ இருக்கும் இந்த கிழட்டு பயில் வசிஷ்டன் தீர்த்து வைத்து விட்டான் என்று அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்ய துணிந்து விட்டாங்க. ஆமா அயோத்தியை ஆண்டு வரக்கூடிய திருச்செங்கன் மகன் ஹரிச்சந்திரன் பொய் சொல்லாதவன் என்று இவன் சொல்லுகிறான். நான் சொல்லுகிறேன், என்ன அவன் பொய்யன் என்று நிச்சயம் கிடையாதா? என்ன சொன்னான்? அற்ப புத்தி கொண்ட மனுஷனை என்ன சொன்னாய்? அற்ப புத்தி கொண்ட மனுஷனை என்ன சொன்னாய்? பொன்னவாயை கொஞ்சம் மூடுவாய் என்று சொல்ல புரியை விட்டு ஏகுவாய். சின்ன புத்தியால சீரி உரைத்தாயே என்ன சொன்னாய்? கிழக்கு பயில் வசிஷ்டா எத்தனை முறை நீ எடுத்து கூறினாலும் அந்த ஹரிச்சந்திரன் பொய்யனேதான். இந்த சபைக்கு நீ வந்தது மாபெரும் தவறு. சபையை விட்டு நடடா. நடப்பது யார்? நின்னாவின்றா இப்போது இங்கே நடப்பது யார்? பொன்னவாயை கொஞ்சம் மூடுவாய், இந்த இடத்தை விட்டு நீ ஓடுவாய். சின்ன புத்தியால சீரி உரைத்தாயே சிறுவா நடப்பது யார்? அப்படி என்றால் அவன் நல்லவன் வல்லவன் என்று சொல்லுகிறாய். உண்மைதான். நாத்தை சொல்ல மந்திரம் பிறந்திட்ட கோமுடி நானானா? கூறுவன் உயிரை நடத்த சொல்லே. தாய் கிழக்கு பயில் வசிஷ்டா அருள் தவம் புரிந்து ஆண்டவனை அருகில் வரச் செய்து பலம் பெற்று பிரம்ம ரிஷியாகிவிட்ட நீ எதை சொன்னாலும் அதை எப்படி சொன்னாலும் எல்லோரும் ஏற்றுக் கொள்வார்கள் என்ற எண்ணத்தினால் உன்னுடைய சீடன் ஹரிச்சந்திரனை உயர்த்தவராக்கிவிட பெரும் முயற்சி எடுத்து பிதற்றும் உன்னை பார்த்தால் எனக்கு ஒருபுறம் வேடிக்கையாக இருக்கிறது, அதே சமயத்தில் வேதனையாக இருக்கிறது. இதை தேவர்கள் முதல் தேவேந்திரன் வரை ஏற்றுக்கொண்டாலும் எல்லாம் தெரிந்த என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்கள் இருவருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நானே செல்கின்றேன் அயோத்தி. அந்த அரிச்சனை சந்திக்கிறேன். உத்தமனா சத்தியவனோ கோய்த்துள்ளா புனிதவனோ நானே பார்த்து விட்டு வருகின்றேன். சாமி, இந்த விஸ்வாமித்திரர் கூறக்கூடிய வார்த்தையில் உனக்கு நம்பிக்கை இல்லை. ஆகையினால் நீ நேரில் சென்று பார்க்க போகிறாய். சாட்சி வேண்டிய உமையத்தாலே காட்டுக்கு போய்
எல்லவற்றில் பாதி மகிழ்ந்துமே அனுப்பேன் பாரா இப்பொழுதே தேவ சபையை விட்டு பூலோகம் நான் செல்லுகிறேன். அந்த திருத்தந்தை மகனின் அரிச்சந்திரனை நான் சந்திக்கிறேன். அவன் இடத்திலிருந்து எப்படியாக ஒரு பொய்யை வரவழைக்கிறேன். அப்படி அவர்களுக்கு பொய்யை வரவழைக்காவிட்டால் என்னுடைய தல கோலத்தை கலைத்தறிந்து இதோ அணிந்திருக்கும் இந்த பூனா லைட்டை அறுத்தறிந்து இதற்கு பதிலாக வடகையில் அணிந்து என் தலையிலே கல்புரம் சுமந்து இதோ இருக்கின்றானே இந்த கிழக்கு கோயில் வசிஷ்டனை 3 சுற்று வலம் வந்து வடகத்தை நோக்கி செல்கிறேன். விஸ்வாமித்ரா, என் மனாக்கன் அரிச்சந்திரன் கடுகால பொய்யாது நீ வாங்கிவிட்டேன் என்றால் இதோ அறிந்திருக்கக்கூடிய இந்த பூனாங்கட்டை அறுத்து நான் வடகையில் அணிந்து செந்தி சேக மதுகுடம் தூத்து சுமக்கின்றேன். சுவாமி, நான் பூலோகம் சென்று திருச்செந்தூரின் மகன் ஹரிச்சந்திரனை கண்டு வரும் வரையும் இதோ இருக்கின்றானே இந்த கிழக்கு வசிஷ்டன் உன்னுடைய பாதுகாப்பில் தான் இவன் பூவினால் விளங்கிட்டு அழைத்து வைக்கிறார்கள். சுற்றி வரக்கூடியவன் கலகக்காரன். இந்த நாரதரையும் விடாத தேவ சபையில் நடந்தவர்கள் அனைத்தையும் பூலோகம் சென்று எனக்கு முன்பதாக எடுத்து சொல்லி விடுவான். இவனையும் அழைத்து சுவாமி, என்னுடைய சந்தேகம் தீரும் என்று பார்த்தால் இப்படி நடந்து விட்டதே. நரதா, என்ன செய்வது? சரி, வாருங்கள் போகலாம். என்ன நடக்கிறது பார்க்கலாம்.